ஏன்டா இப்படி சுயநலவாதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசையை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன் உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்புறமா வந்து விக்கிபீடியா எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்சா உங்களுக்கு நன்றி. யூஸ்வலாக யாரா பேர் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி லிஸ்ட்டு கொண்டு வந்திருப்பேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். சரத்குமார் சார், சார் ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டாக வந்து போன லவ் டுடேல வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுலேருந்து நான் உங்கள் கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கல. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்மிங் பர்சன்ஸ் ஐவ் எவர் சீன். நான் வந்து அவரை செட்டில் வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டாக போய் கேட்டேன், சார் என்ன சார் உங்கள் வயசு என்ன சார்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்புறமா வந்து விக்கிபீடியா எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு கொடுக்கல. ஸோ அப்புறம் என்ன சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன். காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசில் வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ சார் நீங்கள் 170 ஃபில்ம்ஸ் மேலே பண்ணி நிக்கேத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்து மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க. இந்த லவ் டுடே பண்ணும்போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை உடச்சி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணால் அப்போ வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்ணுறதா இருந்தது, ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன், வணங்கான் டீம்கிட்ட பேசினேன், என்னென்ன ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல. அப்போத்துலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசை. அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார், இந்த படத்துக்கு மமிதா பற்றி பேசியிருக்கேன்னு. நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை, எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார். எனக்கு செம்ம ஹாப்பி, ஏன்னா இவங்களோட ரொம்ப ஒர்க் பண்ணேன்னு வந்தேன். ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இது காமெடி பண்ணோம், எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. நீங்கள் மமிதாவை இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடை இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெர்ஃபார்மர். நேஹா ஷெட்டி வந்திருக்காங்களா இல்லையா? சரி, ஓகே, சேடு. பட் ஸ்டில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு காமெடி பேஸ் இருக்கிற கேரக்டர் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா வந்து எங்கன்னா ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினச்சி. அது அவங்க சொல்லி குத்தம் இல்லை, அது கரெக்டான வருத்தம் தான். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி டிஞ்சு இருக்கிற கேரக்டரை ரொம்ப மாசாக அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க இன்னும் தமிழில் வந்து இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அடுத்தது சத்யா, அவரோட டேட்டே கிடைக்கல, தெலுங்கு ஆக்டர், பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிராவிடும் வரல என்னங்க, சரி, டிராவிடோட நான் வந்து பெரிய ஃபேன், பரிதாபங்களோட பெரிய ஃபேன்னு நான் வந்து அடிக்கடி எல்லாம் உங்களை மாதிரியும் தான் நானும் பெரிய ஃபேனு. ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட கால் அடிச்சிருவேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாமா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம், ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டைம் திருப்பி வந்து கீர்த்தி வந்து டிராவிட் போகலாமா அப்படின்னு சொல்ல உடனே நான் செம்ம ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு டைமும் அவர் இந்த லேடிஸ் கெட்டப்பு இதெல்லாம் போடும் போது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். எனக்கு டிராவிடோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டோட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அண்ட் அடுத்து ஹித்துவும் இங்கே இல்லை. ஹித்து வந்து ஒரு பெரிய அவர் ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் ஹீரோங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, காமெடியெல்லாம் பிரிக்கிறாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக அவர் அவ்வளோ நடிப்பாருன்னு. ஆமாம், நான் வந்து என்ன பண்ணுவேன், லிரிக்ஸ்லாம் வந்து நான் டைரக்ட் பண்ணும் போது நான் லிரிக்ஸ்லாம் எழுதி அனுப்பும் போது பாடி அனுப்புவேன்.
ஸோ தட் மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டாருன்னா பிரதீப்பே நல்லா பாடுறானே ஏன் நீங்களே பாடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடி அனுப்புவேன். ஆனால் அவங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமா, அந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமான்னு. சரி, ஆசையை குழி தோண்டி மண்ணில் புதைச்சிட்டேன். சரி, நமக்கு வராது. சரி, இது நடந்தால் யாருக்கு லாபம்? யாருக்கும் லாபம் இல்லை. யாருக்குன்னா யூஸ் இருக்கா? உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சுயநலவாதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசையை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன். குழி தோண்டி புதைச்சதுலேருந்து அந்த குழியை தோண்டி திடீர்னு கூப்பிட்டாரு கீர்த்தி. 2 பேரும் அட் அ டைம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடாக பிஹேவ் பண்ணேன். உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. ஆனால் நம்ம ஹாப்பினஸ் எங்க காமிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம பாடி சரியா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாத்துறதுக்கு வாய்ஸ் கஷ்டமாயிடும். சரி, அவ்வளோ சந்தோஷம்லாம் பட்டாரு, இப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னால் சோகப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காமாக வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போனால் அவ்வளோ ஸ்வீட்டாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன வேணும், ஏன்னா நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது ஒரு ஸ்வீட்டான டீச்சரும் நல்லா பாஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிற பிரின்சிபலும் இருந்தாலே போதுமே. ஸோ ஜாலியாக அந்த 4 மணி நேரத்தை நான் வந்து என்ஜாய் பண்ணேன். பயங்கரமாக இருந்துச்சு, டோப்பமைன் ஹிட்டு. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சாய் அண்ட் கீர்த்தி. ஆர்ட் டைரக்டர் வந்து PL சுபேந்திரன், தேங்க்யூ ஃபார் கோஆர்டினேட்டர் எவ்ரி திங். பீஸ்ஃபுல்லாக போச்சு. லதா நாயுடு, த ப்ரொடக்ஷன் டிசைனர் ஆஃப் திஸ் ஃபில்ம். உங்களுடைய நிக்கேத்தோட காம்போ பயங்கரம். இந்த அவருக்கு விஷுவல்ஸ்க்கு தேவையானது நீங்கள் பண்ணுறதும் அண்ட் டேரக்டருக்கு அண்ட் இட் ஹாஸ் அ குவர்க்கி டச் டு எவ்ரி திங். எனக்கு அது ரொம்ப ரியலாகவும் இருந்துச்சு, குவர்க்கியாகவும் இருந்துச்சு. அண்ட் டப்பஸ் நாயக், என்னோட ஆஸ்தான சவுண்ட் மிக்சர், இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். சவுண்ட் இன்ஜினியரிங் ராஜேஷ் கண்ணன். போஸ்டர் வியாக்கி, ஆக்சுவலாக ஒரு நியூ டேலண்ட் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்காரு. பயங்கரமாக இருக்குது போஸ்டர்ஸ் எல்லாம், எக்ஸ்ட்ராடினரி, லாங் வே டு கோ. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா ராமசாமி, அவங்க வந்து டேரக்டரும் அவங்களும் சேர்ந்து டேரக்டர் மாதிரி என்ன ஆக்கிட்டாங்க. சட்டை வெள்ளை எல்லாமே பட்டன்லாம் அவுத்து விட்டு லூஸ் ஆக்கி ஒரு கூலாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. எனக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. தேங்க்யூ. இப்போ இந்த டைம் தீபாவளிக்கு இந்த படம் வருது. ஒரு தீபாவளிலையும் நான் போய் ஒரு படம் பார்ப்பேன். எல்லாருமே தமிழ்நாட்டில் அது ஒரு கலாச்சாரம். ஏதாவது தீபாவளிக்கு ஒரு படம் பார்த்தே ஆகணும். பட்டாசு வெடிக்கிறோம், படம் பார்ப்போம். இந்த வருஷம் நீங்கள் உங்களோட நான் இந்த தீபாவளியை கொண்டாடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனான மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. பட்டாசு வெடிப்பீங்க, போய் படம் பார்ப்பீங்கன்ற போது ஏதோ உங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த பெரிய இடத்த எனக்கு கொடுத்ததுக்கு மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.